ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தீரா பசி, இது ஆதித்யாவின் பின்னணி. பாகம் 2. முரண்களின் சங்கமம். சென்னையின் புறநகர் பகுதியில் அமைந்திருந்தது நிலாவின் அந்தச் சிறிய ஓட்டு வீடு. வறுமை அங்கே தாண்டவமாடினாலும் அன்பிற்கு மட்டும் பஞ்சமே இருந்ததில்லை. நிலாவின் தந்தை மாணிக்கம் ஒரு தனியார் ஆலையில் கூலித் தொழிலாளியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே முடங்கிப் போயிருந்தார். தாய் மரகதம் ஒரு தையல் இயந்திர தொழிலாளி. விடியற்காலை முதல் நள்ளிரவு வரை அந்த இயந்திரத்தின் சத்தம் அந்த வீட்டின் அடுப்பை எரியச் செய்து கொண்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் நிலாவின் வீடு பரபரப்பாக இருந்தது. பழைய தையல் இயந்திரத்தின் தக் தக் சத்தத்திற்கு நடுவே நிலா தம்பி ஆகாயனுக்கு பிடித்த ராகி கூழை தயார் செய்து கொண்டிருந்தாள். ஆம், நிலாவிற்கு ஒரு தம்பி. அவன் பெயர் ஆகாயன். பெயருக்கு ஏற்றாற்போலவே அவனது கனவுகளும் ஆகாயத்தைப் போன்றே உயர்ந்தவை. மிகவும் புத்திசாலி. அவனது ஒரே இலட்சியம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதுதான். அக்கா, நான் டாக்டராகி அப்பாவோட இந்த மூச்சுத் திணறலை சரி பண்ணுவேன் என்று அவன் சொல்லும்போதெல்லாம் நிலாவின் கண்களில் கண்ணீர் திரையும். அவனது மருத்துவ படிப்புச் செலவிற்காகத்தான் நிலா இன்று தன் படிப்பை தியாகம் செய்துவிட்டு வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறாள். தம்பி, இன்னைக்கு நான் வேலைக்கு சேர்ற முதல் நாள். நீ எதை பத்தியும் கவலைப்படாம படி. இந்த வருஷம் நீ மெடிக்கல் காலேஜ்ல சேரணும். அதுதான் இந்த அக்காவுக்கு நீ கொடுக்கிற பெரிய சந்தோஷம் என்று ஆகாயனின் நெற்றியில் முத்தமிட்டாள் நிலா. அக்கா, நீ நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுற. கண்டிப்பா நான் உன்னை பெருமைப்பட வைப்பேன் என்றான் ஆகாயன் உறுதியுடன். நிலாவின் அப்பா தோல் ஆலையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அந்த தோல் ஆலையிலேயே நிலாவிற்கும் வேலை கிடைத்தது. ஆனால் அவருடைய அப்பாதான் அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார். காரணம், அவருடைய உடல்நிலை இப்போது இப்படி இருப்பதற்கு காரணம் கூட அந்த தோல் ஆலைதான் என்று டாக்டர்கள் கூறியதுதான். தோல் ஆலை என்றால் எவ்வாறு நாற்றம் வீசும் என்று அனைவரும் அறிந்ததே. அதற்குள்ளேயே தொடர்ந்து பல வருடங்கள் இருந்ததாலே அவருக்கு இந்த நிலை, மூச்சுத் திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கஷ்டம் தன் மகளுக்கும் வேண்டாம் என்று நினைத்ததால்தான் அவர் அவளை அங்கு வேலைக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அதைத் தவிர வேறு எங்கேயாவது வேலைக்கு செல்லலாம் என்று அவள் முயற்சித்தாள். துணிக்கடை, ஜெராக்ஸ் கடை என்றெல்லாம் விசாரித்தாள். அங்கெல்லாம் சம்பளம் மிகவும் குறைவாக இருந்ததே அவள் செல்லாததற்கு காரணம். வேறு எங்கேயாவது வேலை தேடலாம் என்றால் படித்த படிப்பு 12வது. அதற்கு வேறு எங்கும் அவளுக்கு வேலை கிடைக்கவில்லை. துணிக்கடைக்கு செல்லலாம் என்றாலோ இரவு 8 மணிக்குதான் விடுவர். ஜெராக்ஸ் கடையிலும் அதே போன்றுதான். ஆகவே அவள் அங்கும் வேலைக்குச் செல்லவில்லை. வேலைக்குப் பிறகு வீட்டிற்கு வந்து டியூஷன் எடுக்கும் வேலையை செய்வதால் அவள் எந்த வேலைகளுக்கும் செல்ல விரும்பவில்லை. என்ன கஷ்டம் என்றாலும் பிள்ளை வேலைக்கு அனுப்புவதில் பெற்றோருக்கு விருப்பமில்லை. அவளது பெற்றோரும் வேறு வீட்டுக்கு வாழப்போகும் பெண் என்பதால் அவளை முடிந்தவரை சந்தோஷமாகவே இங்கு வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினர். அதற்காகவே அவளுக்கு அனைத்திலும் சுதந்திரம் கொடுத்திருந்தனர். அவள் மிகவும் தைரியமானவளும் கூட. அதனால் அவள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அவளை எங்கு வேண்டுமானாலும் தனியே அனுப்பி வைப்பர். பெண் பிள்ளை அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் சந்தித்து தைரியமாக வளர வேண்டும் என்று அவளை நன்றாகவே வளர்த்திருந்தனர். அவர்களது பையனையும் கூடத்தான். இப்போதான் அவருடைய அப்பா படுத்த படுக்கையாகிவிட்டதால் அவருடைய நண்பர் வந்து அவர் நிலைமையை பார்த்து அவரிடம் பேசிய பிறகு இந்த வேலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வேலையை பற்றி அப்பாவின் நண்பர் கூறும்போது அவளுக்கு பிடித்து விட்டது. ஏனென்றால் மாலை 6 மணியிலாவது வீட்டுக்கு வந்து விடலாம், டியூஷனும் எடுக்கலாம் அல்லவா. மேலும் காலை 7 மணி அளவில் வேலைக்குச் சென்றால் போதும், மாலை 6 மணிக்கு வந்து விடலாம். பெரிய இடம் என்பதால் சம்பளமும் அதிகம். இவர் குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்பதாலேயே இந்த வேலைக்கு அவள் ஒப்புக்கொண்டாள். அவருடைய பெற்றோரும் நம்பிக்கையானவர் கூறியதால் ஒப்புக்கொண்டனர். நிலா அந்த பகுதிக்கே செல்ல பிள்ளை. அக்கம் பக்கத்தில் யாருக்கு என்ன உதவி என்றாலும் ஓடிச் சென்று நிற்பவள். எந்த சூழ்நிலையிலும் தலைகுனியக்கூடாது நிலா என்பதுதான் அவள் தந்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கட்டிலில் அமர்ந்திருக்கும் அப்பாவிற்கும் துணி தைத்துக் கொண்டிருக்கும் அம்மாவிற்கும் முத்தம் வைத்தவள் வீட்டிலுள்ள அனைவரிடமும் விடை பெற்று வெளியே வந்த நிலாவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது. நேற்று இன்டர்வியூ நடந்த அந்த கார்ப்பரேட் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது வேறு எங்காவதா என்று அவளுக்கு தெரியவில்லை. உடனே ஆதித்யாவின் தனிப்பட்ட உதவியாளர் PA ஜேய்க்கு ஃபோன் செய்தாள். அண்ணா, நான் நிலா பேசுறேன். இன்னைக்கு வேலைக்கு எங்க வரணும்? நீத்து வந்த அதே ஆபீஸ்கா என்று கேட்டாள். மறுமுனையில் ஜெய் பதற்றமாக பேசினான்.
இல்ல நிலா, அங்க வந்துராத. அது சார் பர்சனல் விஷயமா முக்கியமான ஆட்களை பாக்குற இடம். அங்க நிறைய செக்யூரிட்டி கெடுபுடி இருக்கும். இன்னைக்கு சார் அவரோட பண்ணை வீட்ல ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கார். நீ நேரா அங்கேயே போயிடு. அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். அவன் அனுப்பிய லொகேஷனை பார்த்த நிலா தனது பழைய ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தாள். கிழக்கு கடற்கரை சாலை வழியாகச் சென்ற அந்த பயணம் அவளுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. ஒரு புறம் நீலக்கடல், மறுபுறம் பிரம்மாண்டமான பங்களாக்கள். ஜெய்கா அனுப்பிய முகவரியை தேடி வந்தவள் அந்த பிரம்மாண்டமான இரும்பு வாசலின் முன் நின்றாள். ஆதித்யா கார்டன்ஸ் என்று தங்க எழுத்துக்களில் மின்னியது. அவள் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு செக்யூரிட்டி அறையை நெருங்கினாள். அங்கே இருந்த செக்யூரிட்டி நிலாவை ஏற இறங்க பார்த்தார். யார பார்க்கணுமா? இங்க சாதாரண ஆளுங்க யாரும் வர முடியாது என்றார் சற்று அதட்டலாக. ஐயா, நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஐயா வர சொன்னார் என்றாள் நிலா நிதானமாக. அவள் ஐயா என்று சொன்னவுடன் செக்யூரிட்டியும், ஓ பெரியய்யாவா, ரொம்ப நல்லதுமா, அப்ப நீ உள்ள போ, உன் பேர் என்ன என்று கேட்டு டைரியில் எழுதிக் கொண்டார். மேலும் உள்ள ஆளுங்க இருப்பாங்க, நீ என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நீ உன்னோட பேரை சொல்லு, அதுக்கேத்த மாதிரிதான் வேலை. ஏற்கனவே உன்னோட பேர்ல வரவங்களுக்கு என்ன மாதிரி வேலைங்கிறது ஒதுக்கி இருப்பாங்க. உனக்கு என்ன வேலைங்கிறது தெளிவா சொல்லுவாங்க, அத கேட்டுக்கோ. அந்த வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சுடுமா என்று கூறினார். மேலும் அவளது விவரங்களை சரிபார்த்த செக்யூரிட்டி, 900 மார்க் வாங்கின பொண்ணுன்னு ஜெய்தம்பி சொன்னார். இவ்ளோ படிச்சிருக்க, பார்க்கவும் டீசென்ட்டா இருக்க, அப்புறம் எதுக்குமா இங்க வீட்டு வேலைக்கு வந்த? நம்ம சார் கம்பெனில வேலை தேடலாமே என்று ஒருவித பரிதாபத்துடன் கேட்டார். நிலா லேசாக புன்னகைத்தாள். ஐயா, நான் படித்த படிப்புக்கெல்லாம் இந்த கம்பெனில வேலை கிடைக்குமா என்றாள் பரிதாபமாக. சமைக்கிறதும் வீட்டை பாத்துக்கிறதும் கேவலமான வேலை இல்லையே ஐயா. நேர்மையா செய்யற எந்த வேலையும் தப்பில்லைங்க ஐயா. ஒருத்தரோட வீட்டை பாத்துக்கிறதும் அவங்களுக்கு சமைச்சு போடுறதும் கௌரவமான வேலைதான். ஒருத்தரை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். நீங்களே இப்படி பேசலாமா? அவளது கூர்மையான பேச்சிலிருந்த நியாயம் அவரை சிந்திக்க வைத்தது. சரியம்மா, நீ போ. ஆனா ஒண்ணு, உள்ளே இருக்கிற முதலாளி ரொம்ப கோபக்காரர், கொஞ்சம் உஷாரா நடந்துக்கோ என்று எச்சரித்து கதவை திறந்தார். ஆதித்யாவின் உண்மையான இருப்பிடம் சென்னைக்கு வெளியே ஈஞ்சம்பாக்கத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்த இந்த பிரம்மாண்டமான பண்ணை வீடுதான். பல ஏக்கர் பரப்பளவில் நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம் என ஒரு குட்டி நகரமே அந்த வீட்டுக்குள் இருந்தது. ஆதித்யாவின் தந்தை மிகப்பெரிய தொழிலதிபர் என்றாலும் ஆதித்யா தன் சொந்த முயற்சியால் அந்த தொழிலை பல மடங்கு விருத்தி செய்தவன். ரியல் எஸ்டேட், மென்பொருள் நிறுவனம், ஏற்றுமதி இறக்குமதி என 5க்கும் மேற்பட்ட தொழில்களை தன் கைக்குள் வைத்திருந்தவன். அவனது உழைப்பு அசாத்தியமானது, அவனது முடிவுகள் தீர்க்கமானவை. ஆதித்யாவின் பெற்றோர் சென்னையின் மையப்பகுதியில் வேறொரு வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் எப்போதாவதுதான் மகனை பார்க்க வருவார்கள். ஆதித்யா இந்த தனிமையையும் கடற்கரை ஓரத்து பண்ணை வீட்டையும் தன் உலகமாக கொண்டிருந்தான். நிலாவை சந்தித்த அந்த ஆதித்யா எம்பெயர் கட்டிடம், ரம்யா போன்ற மாடல்களை அவன் தனியாக கூட்டிச் சென்று சொகுசாக இருக்கும் ஒரு இடம். அந்த 24வது தளம் அவனுக்கென்று தனியாக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட இடம். 3வது நபர் யாராலும் அங்கே வர முடியாது. ஆதித்யாவின் பிஏவை தவிர வேறு யாருக்கும் அங்கு அனுமதியில்லை. அந்த கட்டிடத்தின் கீழ்த்தளங்களில் அவனது தொழில் தொடர்பான முக்கியமான ஆலோசனை கூட்டங்களும் தொழிலதிபர்களையும் சந்தித்து பேசும் இடமாகவும் இருந்தன. ஆதித்யா ஏன் பெண்களை மதிக்கவில்லை என்பதற்கு பின்னால் ஒரு நீண்ட கசப்பான வரலாறு இருந்தது. அவன் தொழிலில் உயர்ந்தபோது அவனைச் சுற்றி வந்த பெண்கள் யாருமே அவனது மனதை பார்க்கவில்லை. அவனது கிரெடிட் கார்டுகளையும் அவனது சொகுசு கார்களையும் மட்டுமே நேசித்தனர். பணத்திற்காக எதையும் செய்யும் பெண்களை பார்த்து பார்த்து அவனுக்கு பெண்களின் மீதே ஒருவித அருவருப்பு ஏற்பட்டிருந்தது. பெண்கள் என்றால் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் பதிந்துவிட்டது. அதனால்தான் அவன் பெண்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு ஒரு பழைய காகிதத்தைப் போல தூக்கி எறிந்தாலும் தவறில்லை என்று எண்ணியிருந்தான். மொத்தத்தில் பெண்கள் என்றால் அழகான ஆண்களை அவர்களுக்கு முன்னால் அவர்களை கண்டு கொள்ளாதது போன்று நடந்து கொண்டு அவர்களை மயக்க முயற்சிப்பவர்கள் என்று எண்ணியிருந்தான். இப்போது நம் கதையின் நாயகியையும் அவ்வாறே நினைத்துவிட்டான். இப்போது அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து அவள் ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள். இது வீடா இல்ல அரண்மனையா என்று நினைத்தபடியே உள்ளே நுழைந்தாள். நிலா மெல்ல அந்த பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தாள்.
இருபுறமும் அழகான புல்வெளிகள், வெளிநாட்டு மரங்கள், விதவிதமான பூச்செடிகள். அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு மெல்லிய இசை எங்கிருந்தோ ஒலித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் பிரதான கதவு திறந்திருந்தது. நிலா தயக்கத்துடன் உள்ளே அடியெடுத்து வைத்தாள். அந்த ஹால் ஒரு மியூசியம் போல இருந்தது. இத்தாலிய மார்பிள் தரைகள், சுவர்களில் விலையுயர்ந்த நவீன ஓவியங்கள். செக்யூரிட்டி கூறியது போன்றே வரும்போது தோட்டத்தில் 2 ஆட்களை பார்த்தாள். உள்ளே சமையலறையில் ஒருவர் இருப்பது போன்று அவளுக்கு தோன்றியது. யாரிடம் சென்று கேட்பது என்று அவள் தயங்கி நின்று கொண்டிருக்கும் போது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் ஆதித்யா. அவன் அணிந்திருந்த கருப்பு நிற ஷர்ட்டும் ட்ராக் பேண்டும் அவனது கம்பீரத்தை இன்னும் கூட்டி காட்டியது. அவனது கையில் ஒரு ஐபேட் இருந்தது. இதோ ஒரு பிசினஸ் போர்ட் மீட்டிங்கில் பிஸியாக பேசிக்கொண்டே வந்தவன் நிலாவை பார்த்ததும் நின்றான். அவள் அணிந்திருந்த எளிய பிங்க் நிற சுடிதார் அந்த பணக்கார சூழலுக்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் இருந்தது. ஆனால் அந்த இடத்தையே ஒளிமயமாக்கும் ஒரு தேவதை போல அவள் அவனுக்கு தெரிந்தாள். நேரத்துக்கு வந்துட்ட. குட் என்றான் ஆதித்யா தன் அதிகாரமான குரலில். நிலா கைகளை கூப்பி, வணக்கம் ஐயா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றாள். ஆதித்யா அவளை ஒரு கணம் உற்று பார்த்தான். நேற்று ஆபீஸில் பார்த்த அதே தைரியம், புதிய இடம் என்ற பயம் அவளது கண்களில் இல்லை. மாறாக ஒரு பணிவும் பொறுப்பும் கலந்திருந்தது. அவனது தீரா பசி மீண்டும் ஒருமுறை தலை தூக்கியது. இந்த பெண்ணின் தைரியத்தை எப்படி உடைப்பது என்று அவன் மூளை யோசிக்கத் தொடங்கியது. முதல்ல என் ரூம சுத்தம் பண்ணு. அப்புறம் எனக்கு ஒரு கசப்பான பிளாக் காஃபி வேணும். உன் சமையல் எப்படி இருக்குன்னு அதுலயே தெரிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு மாடிக்குச் சென்றான். நிலா தனது வேலையை தொடங்கினாள். அவளுக்கு தெரியாது, அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையும் ஆதித்யாவின் அதிகாரத்தையும் ரகசியங்களையும் ஒளித்து வைத்திருக்கிறது என்று. அங்கிருந்த அந்த பெண்மணியும் நிலாவிடம் நன்றாக பேசினார். நீங்க இங்கதான் வேலை செய்றீங்களா என்று அவரிடம் கேட்க, ஆமாமா, நான் இங்கதான் வேலை செய்றேன். நானும் என்னோட கணவரும் இங்கதான் வேலை செய்றோம். என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதனால இந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் என்னோட இடத்துக்கு இப்போ உன்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். சார் ரொம்ப நல்லவர்மா. ஆனா அவருக்கு பிடிக்காத செஞ்சா அவருக்கு பயங்கரமா கோபம் வரும். அவருக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நான் உனக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீ அதை பார்த்து பக்குவமா செஞ்சுக்கோமா. ஆனா நீ 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடலாம் என்று கூறி அவள் காஃபி போடுவதற்கு அவளுக்கு உதவி செய்தார். 1 மணி நேரம் கழிச்சு ஐயாவுக்கு காஃபி கொண்டு போகணும் என்று அவர் கூறினார். 1 மணி நேரம் கழித்து அவன் கேட்ட காஃபியை போட்டுக்கொண்டு ஐயாவின் அறை எங்கே உள்ளது என்று கீழே இருக்கும் அந்த வேலைக்கார அம்மாவிடம் கேட்டுவிட்டு மேலே சென்றாள். ஆதித்யா அப்போதுதான் தனது ஜிம் பயிற்சியை முடித்துவிட்டு வியர்வை சொட்ட சொட்ட ஒரு வெள்ளை நிற டவலோடு ஹாலிற்கு வந்தான். அவன் கண்கள் மீண்டும் நிலாவை பார்த்தன. அவனது அந்த பார்வை அவளை முழுமையாக அளவிடுவது போல இருந்தது. ஆதித்யா அவளை மெல்ல நெருங்கினான். அவனது கம்பீரமான உருவம் நிலாவை விட மிக உயரமாக இருந்தது. அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆக்ரோஷமான ஆண்மை மனம் அவளை ஒரு நிமிடம் திணறடித்தது. இந்த வீட்டை பராமரிக்கிறத விட நான் சொல்றத கேட்கறதுதான் உன் முதல் வேலை. சமையல் நல்லா பண்ணுவியா? எங்க வீட்ல எல்லாரும் என் சமையலை விரும்பி சாப்பிடுவாங்க சார். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்க, நான் அப்படியே செய்றேன் என்றாள் நிலா. ஆதித்யா அவளை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாது நிலா. ஆனா உன் கையால ஏதாவது செஞ்சு கொண்டா உன் சமையல்ல பிடிக்கிற நேர்மையே நான் பார்க்கணும். நிலா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். ஆதித்யா அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து அவள் செல்வதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை, அவனது கல்மனதை உருக்கப் போகும் நெருப்பு அந்த சமையலறைக்குள் நுழைந்து விட்டது என்று. கதை வளரும். நிலாவின் சமையல் ஆதித்யாவின் நாவை மட்டுமன்றி அவனது மனதையும் கவருமா? பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் ஆதித்யாவின் கர்வத்தை நிலாவின் ஏழ்மையும் நேர்மையும் எப்படி உடைக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காண்போம்.